தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, நம்முடைய எரிதனல் வலையொலியில் எரிதனலை பற்றியே இன்றைக்கு உங்களிடத்திலே செய்திகளை மிகுந்த வலியோடும் வருத்தத்தோடும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எரிதனல் தொடங்குகிறது தொடர்பான செய்திகளை ஏற்கனவே நம்முடைய வலையொலியில் பதிவு செய்து உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். அது மலேசியாவில் உருவானா கூட என்னுடைய வாழ்க்கை துணைவியார் மறைவுக்கு பிறகுதான் அது ஒரு செயற்பாட்டு களத்திற்கு வருமா என்கின்ற நோக்கத்தில் வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் உலகத் தமிழர்களிடத்திலே வேண்டுகோள் விடுத்தேன். மலேசியாவில் அதற்கு முழு உறுதிமொழி கொடுத்தவர்கள் எப்படி முன்வைத்த காலை பின்வைத்து பின்னோக்கி சென்று விட்டார்கள், இன்றைக்கு தொடர்பே அற்றுப்போய் விட்டார்கள் என்பது சாட்டை துரைமுருகன் பார்த்த வேலை என்று ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். போகட்டும். அதை ஒட்டி ஒரு 100 பேருக்கு தொடர்பு கொண்டு நான் இந்த செய்தியை பகிர்ந்த போது ஏறக்குறைய ஒரு 60 பேர் இந்த எரிதனல் வலையொலி களத்திற்கு தோள் கொடுத்து துணை நிற்பதாக நம்முடைய பகரி வழியாக செய்திகள் அனுப்பி எனக்கு உறுதிமொழி கொடுத்தார்கள். ஆனால் 60 பேரில் 58 பேர் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. 2 பேர், ஒருவர் புலம்பெயர் தமிழர், நல்ல தமிழ் உணர்வாளர், தமிழ் தேசிய சிந்தனையாளர், தமிழீழ விடுதலை வேட்கையாளர், என்னை விட ஆகவே முதிர்ந்தவர். அவர் சற்று முன் வந்து முன்கை நீட்டி சில உதவிகளை செய்தார். அதே போல தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்காவில் குடியேறி குடும்பத்தோடு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பு மகள், அவளே தன்னுடைய பெயரை எங்கேயும் பதிவு செய்ய வேண்டாம் அப்பா என்று சொல்லியிருக்கிறார். அந்த அன்பு மகளும் பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவள் என்பது இன்னமும் வியப்புக்குரிய செய்தி. அந்த அன்பு மகளும் தன்னால் என்ற ஒரு மாதம் ஒரு 2000 அல்லது கூடுதலாக ஒரு 3000 போன்ற அளவுக்கு அனுப்பி இந்த இருவருடைய உதவிதான். வேறு எந்த நபரும் இதுவரைக்கும் ஒரு 10 ரூபாய் கூட எரிதனல் வலையொலிக்கு கொடுக்கவில்லை. அடுத்து எப்படி இந்த ஏறக்குறைய ஒரு 10 மாத காலமாக தொடங்கி ஒரு 6800 பேர் இப்பொழுதுதான் பார்வையாளர்களாக தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு ஏறக்குறைய 50,000 ரூபாய் அளவுக்கு செலவாகி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 மாதங்களா எரிதனல் வலையொலியை அப்படித்தான் நாம் இயக்கி கொண்டிருக்கிறோம். உங்களோடு செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தொகை எப்படி வந்தது என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, இந்த இருவர் மட்டுமே அவர்களால் முடிந்த குறைந்தளவு உதவி செய்து கொண்டார்கள். மற்ற செலவுகள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கை துணைவியார் எனக்கென்று சிறுக சிறுக சேமித்து பொருளாக வைத்து சென்ற அந்த பொருள்களை வங்கிகளிலே ஈடு வைத்துதான் இந்த 10 மாத காலமும் அந்த ஈடு வைத்து கிடைத்த அந்த வருவாயில் இருந்தால் இப்போ 10 மாதம் 12 மாதம் ஆகிவிட்டால் அதற்கு வட்டி செலுத்தி அந்த பொருள்களை மீட்டெடுக்க வேண்டிய நெருக்கடியான நிலையும் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் நாம் இந்த எரிதனல் வலையொலி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை அருள் கூர்ந்து அன்பு கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். வரவு செலவு கணக்கு என்பது வருவாயை மட்டுமே குறிவைத்து நாம் செய்யவில்லை. ஒரு தம்பி காணொலியிலே பேசும் பொழுது, பாருங்கள், சென்னையிலே எல்ஐசிக்கு நகராக சொந்தமாக இடம் வாங்கி ஒரு கட்டடம் கட்டி என்னுடைய வலைவலியை நான் போடுகிறேன் என்று சொன்னதை போல எல்லாம் நாம் சொல்ல முடியாது. அங்கே பணம் தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, அல்லது நகைச்சுவை சுவையோடோ ஏதோ ஒரு வகையிலே ஈழத்தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள், உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்கள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மீது அளவுக்கதிகமான நம்பிக்கையை பற்று வைத்திருக்கக்கூடிய தமிழர்கள் கொட்டு குவிக்கிறார்கள். அவர் எல்ஐசி கட்டடத்தை தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர்கள், இன்னும் சொல்ல வேண்டுமென வட இந்தியர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ எவ்வளவோ கோடிகளை குவித்து கொண்டு
சுகபோகமான வாழ்க்கையில வாழ்கிறார்கள். அப்படி வாழுகிறவர்கள் நடுவிலே நம்முடைய தம்பி சொன்னது போல எல்ஐசி கட்டடத்தையும் தாண்டி அவர் கட்டடத்தை கட்டட்டும், அவருடைய வலைவலியை மிக சிறப்பாக நடத்தட்டும், இருக்கிற தொலைக்காட்சிகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி இவருடைய வலைவலியை முன்னுக்கு கொண்டு வந்தால் மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஒரு தமிழன் என்ற முறையில் அதில் ஒன்றும் பிழை இல்லை. மலேசியாவுக்கு போயிருந்தேன். உலகத்திலே மிக உயரமான கட்டடங்களில் 2வது கட்டடம், இரட்டை கோபுரம் மலேசியாவில் இருக்கு. அதில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு மேலே ஏறி பார்த்து விட்டு கீழே வந்து ஒரு நண்பர் கேட்டார், இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று. பெருமையோடு சொன்னேன், மலேசியாவை உருவாக்கிய சிற்பிகள் தமிழர்கள். அத்தகைய தமிழர்களில் ஒருவர் அந்த குடியை சார்ந்தவர், அவர் அல்ல, அந்த மரபு வழியை சார்ந்த ஒரு தமிழர். அதிலேயும் தமிழீழத்தை தாயமாக கொண்ட தமிழருக்கு இந்த இரட்டை கோபுரங்கள் சொந்தம் என்பதிலே இதைவிட வேற பெருமை என்ன இருக்க முடியும் என்று அவரை பாராட்டி வாழ்த்தி விட்டு வந்தேன். அதே போலதான் மற்றவர்கள் நம்ம பார்க்கிறோம். தமிழர் கழகம் என்று தொடங்கி வெள்ளைக்காரண்டமே பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாட்டை தனிநாடாக்கக்கூடிய அந்த வேலை திட்டத்தோடு தொடங்கினார். ஆனால் திராவிடர்களுடைய இடை செருகள் குறுக்கே ஈவேராவால் போடப்பட்ட அந்த பெரிய தடை அல்லது மடை மாற்றம் ஐயாவை தமிழர் கழகத்தை நடத்த முடியாத சூழ்நிலைக்கு முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் தள்ளப்பட்டார். தமிழர் கழகம் எடுபடவில்லை. உடனே சொன்னார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, இழுத்து மூடினேன். அவரை போல் நாங்கள் இழுத்து மூட மாட்டோம். முன்வைத்த காலை எந்த காலத்திலும் பின்வைக்க மாட்டோம். எவருடைய உதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. நாம் நம்முடைய களப்பணியை, நம்முடைய தொண்டு முயற்சிகளை, தமிழ் தேசிய விடுதலைக்கான அனைத்து வகையான முடிந்த அளவிலான செயற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையிலே இப்பொழுது திருநெல்வேலியிலே இயங்கிய இந்த கட்டடத்தில், வாடகை கட்டடத்தில் இயங்கிய எரிதனல் தன்னுடைய அந்த வலிமையை பெற முடியாத நிலையில் புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து என்னுடைய சொந்த ஊரான ஆழ்வார்த்தன் அருகே மே 1 உழைப்பாளர்கள் திருநாள், பாட்டாளிகளின் பெருநாள். இந்த நாளிலே இந்த பாட்டாளி தமிழனாகிய நான் இயலாத காரணத்தினாலே வறுமை ஒரு பக்கம் விரட்டி கொண்டிருக்கிறது. குடும்பத்திலே ஏற்படுகிற உயிர் இழப்புகள், பெருத்த வலி, துன்பம், துயரம், இவற்றுக்கிடையே நம்முடைய தமிழ் தொண்டு முயற்சிகள்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இன்றோடு இந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு முற்றிலும் வேறொரு கோணத்தில் அடுத்த காணொளி மூலம் உங்களுக்கு அறிய வரும். ஏறக்குறைய 1 வார காலம் ஆகலாம் அதற்கு நான் அங்கு போய் அதற்கான ஏற்பாடுகள் செய்துவிட்டு. எனவே இவ்வளவு துன்ப, துயர, இன்னல்கள், இடையூறுகள், இடர்பாடுகள் இவற்றுக்கிடையே தொடர்ந்து நம்முடைய களப்பணியாற்ற உணர்வுள்ள தமிழர்கள் நீங்கள் நினைத்தால் எனக்கு தோள் கொடுக்கலாம், துணை நிற்கலாம், உதவி செய்யலாம். இதை மேலும் 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 எரிதனல் நடத்துவது மட்டுமே என்னுடைய வேலை அல்ல. நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். தமிழ் தொண்டு எந்த அளவுக்கு நாங்கள் வீரியமாக களப்பணியாற்றுகிறோம், போராட்ட களத்தில் நிற்கிறோம். நாசகர ஸ்டெர்லைட் போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியார் அணு உரிமை போராட்டமாக இருந்தாலும் சரி, காவிரி நீர் உரிமை போராட்டமாக இருந்தாலும் சரி, கச்சத்தீவை மீட்கிற போராட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி தமிழ் தேசிய சிக்கல்கள், சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகளை அகற்றுகிற போராட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி ஆட்சி மொழி, பயிற்சி மொழி, நீதிமொழி, நிர்வாக மொழி, இசைமொழி, இறை வழிபாட்டு மொழி போராட்டங்கள், கோயில்களிலே குடமுழுக்கு விழாக்கள் நடைபெறுகிறது. அங்கே தமிழ் வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது, தடுக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது. அவற்றை வலியுறுத்தி தமிழில் குடமுழுக்க இப்ப வருகிற ஜூலை 7 நம்முடைய முப்பாட்டன் முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடு திருச்செந்தூர், திருச்சிரளை வாய் மொழி என்று சொல்லக்கூடிய அந்த திருச்செந்தூர் முருகபெருமான் கோவிலுக்கு குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது. தமிழில் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். விண்ணப்பங்கள் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு அனைவருக்கும் அனுப்பியிருக்கிறோம். இப்படியான களப்பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். தொழிலாளர்கள் நல உரிமைக்காக ஒரு பக்கத்திலே நாம் களப்பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எனவே அதாவது பல வகையான
துறைகளை எடுத்துக்கொண்டு இயன்ற வரை பல்முனை தாக்குதல்கள் மாதிரி நாம் இந்த தமிழ் தேசிய களத்தை அமைத்து போராடி கொண்டிருக்கிறோம். தென் தமிழகத்திலே தமிழ் தேசியம் வாகை சூடிய வரலாறுனே ஒரு புத்தகம் போடலாம். எந்த மாவட்டத்திலும், எந்த வட மாவட்டத்திலோ, நடு மாவட்டத்திலோ, மேற்கு மாவட்டத்திலோ, கிழக்கு மாவட்டத்திலோ நிறைய பேர் இருக்கிறார்கள். தலைவர்களாக வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் கிரீடமெல்லாம் சுட்டி கொண்டு மாலைகளை போட்டுக்கொண்டு நிறைய பேர் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது எந்த இயக்கமாக இருந்தால் சார், நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, தமிழ் தேசிய களத்தில் நிற்கக்கூடிய இயக்கம் நிற்கிறதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், போற்றுகிறோம். அவர்களோடு இணைந்து களப்பணியாற்ற நாமும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பேரீட்டம், பெரும் சாதனை என்று எந்த இயக்கமும் சாதிக்கவில்லை. ஐயா பல நெடுமாறனை தவிர அவர் நீண்ட காலம் போராடினார். அதற்கு பிறகு தமிழ் தேசிய களத்திலே மிகப்பெரிய பேரீட்டங்களை ஈட்டிய இயக்கம் நான் சார்ந்த இயக்கம் தான். பட்டியல் போட முடியும், புத்தகம் போட முடியும், மற்றும் போட முடியாது. போராடி இருக்கிறதா போடலாம். வெற்றி பெற்றிருக்கிறாங்களா? ஒரு செய்தியை சொல்கிறோம். தமிழ் தேசிய பேர் இயக்கம் ஐயா பே மணியரசன் தலைமையிலான இயக்கம் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் ராஜா போன்ஸ்லே என்கின்ற மராட்டியர் தான் இன்றைக்கும் அரங்காவல் குழு தலைவராக இருக்கிறார். பெரிய கோயிலை கட்டியது நம்முடைய பாட்டன் ராஜ சோழன் அருள்மொழிவர்மன். உலகத்தையே தன் கொடையின் கீழ் கொண்டுவதற்கான வல்லமை பெற்றவன். அவன் கட்டிய கோவில், அந்த கோவிலை உருவாக்கி கற்களை உடைத்து சிலைகளை செய்து சிற்பங்களை வடித்து உடைத்து உருவாக்கியவர் குஜர மல்ல பெருந்தச்சர் என்ற பச்சை தமிழர். அவருடைய மரபு வழி வந்த கணபதி ஸ்தபதி என்பதுதான் குமரியிலே கடலிலே நம்முடைய பெரும்பாட்டன் திருவள்ளூருக்கு 133 அடி உயரத்திலே சிலை எழுப்பியவர். அவர் எல்லாம் நேரில் கண்டு அந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் தொடர்பான செய்திகள் எல்லாம் உள்வாங்கியவர்கள் நாம். அந்த பெருவுடையார் கோயிலுக்கு இதுக்கு மராட்டிய தலைவராக இருக்க வேண்டும். அதை எதிர்த்த ஐயா பே மணியரசன் 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கினார் போராட்டத்தை. இன்னே வரைக்கும் முடியல, வெல்ல முடியல. கடைசியில பெருவுடையார் கோயில் குடமுழு விழாவை முன்னிட்டு அந்த ராஜா போன்ஸ்லேட்டே போய் கை கொடுக்கக்கூடிய, அளவலாவி பேசக்கூடிய, பெரிய கோயிலுக்குள்ளே உலா வரக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்த்தோம். வாகை சூட முடியவில்லை. ஆனால் நான் சொல்ல முடியும், நான் களப்பணியாற்றிய இந்த தென் மாவட்டங்களில் தமிழ் தேசியம் எத்தனை இடங்களில் வாகை சூடி இருக்கிறது என்பதை விரைவில் புத்தகமாக போடுவோம். அந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற நிறைந்த எண்ணம் கொண்டவர்கள், தங்களால் முடியாது முடிந்தவர்களுக்கு துணை நிற்போம் என்கின்ற நோக்கம் கொண்டவர்கள், என்னுடைய உண்மையும் நேர்மையும் வாய்மையும் ஒழுக்கமுமான இந்த பணிகளுக்கு உதவுவதற்கு விருப்பம் இருந்தால் அன்பு கூர்ந்து அருள் கூர்ந்து தமிழ்நாட்டு தமிழர்களே, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களே, நீங்கள் உதவ முன்வாருங்கள் என்று இரு கையே மீட்டி இரு கையாலும் உங்களை வணங்கி வேண்டி இந்த அன்பான வேண்டுகோளை எரிதனல் வலைவெளி தொடர்ந்து நடைபெறுவதற்கு, எங்களுடைய களப்பணிகள் தொடர்ந்து வாகை சூடுவதற்கு தோள் கொடுத்து துணை நிற்க முன்வருமாறு அன்பு உரிமையுடன், தமிழ் உணர்வுடன் கூடிய அன்பு உரிமையுடன் வேண்டி விரைவுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.